ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முட்டை அடக்குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு 1/4 கப் கடலைப்பருப்போட 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சு 2 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 3 பூண்டு பல் சேர்த்து அரைச்சிட்டு வந்து கூடவே 3 முட்டையும் உடச்சி ஊற்றி சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து எடுத்து வச்சுட்டு ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு சின்ன சின்ன அடையாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு திருப்பி விட்டு வெந்ததும் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு குழம்பு சட்டி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 தக்காளி பழத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான உப்பை சேர்த்து வதக்கி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கரைச்சி வச்சிருக்க புளியையும் எடுத்து ஊற்றி கலக்கி விட்டுட்டு மூடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் நம்ம தட்டி வச்சிருக்க அடையை இது கூட சேர்த்துக்கலாம். அடை போட்டு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். தேங்காவையும் சோம்பையும் அரைச்சி ஊற்றி இறக்கணும்னா சூப்பரான டேஸ்டான முட்டை அடை குழம்பு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.